சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. செழியன் ஏற்றுக்கொண்டிருந்த முதன்மை தளபதி பொறுப்பை தாங்கள் மணிமாறனிடம் ஒப்படைத்தீர்கள் அல்லவா? ஆமாம். அந்த முதன்மை தளபதி பொறுப்பு தன்னிடம் வந்ததிலிருந்து மணிமாறன் முற்றிலுமாக மாறிவிட்டான். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது போல் தன்னுடைய இஷ்டத்திற்கு அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். யாரிடமும் எதுவும் அவன் கலந்து பேசுவதில்லை. எதிலும் தான் தோன்றித்தனமாக முடிவை எடுத்துக் கொண்டிருக்கிறான். மணிமாறனின் நடவடிக்கைகளை நானும் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். சேர மன்னரே, அவன் வேறு ஏதோ ஒரு எண்ணத்தை தன் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுகிறான். இப்பொழுதெல்லாம் மணிமாறனுக்குள் நிறைய தடுமாற்றங்கள் வந்துவிட்டன. அவன் தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறான். மணிமாறனின் கவனம் பல்வேறு வகைகளில் சிதற ஆரம்பித்துவிட்டது. இந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அதனால் அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க வேண்டும். மணிமாறனுக்கு விரைவில் திருமணம் நடத்த வேண்டும். மணிமாறனுக்கு திருமணம் நடத்தி வைத்துவிட்டால் அவன் மாறிவிடுவான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா மன்னவா? நிச்சயம் மாறிவிடுவான். திருமணத்திற்கு அத்தகைய சக்தி இருக்கிறது. திருமணம் எத்தனையோ மனிதர்களை மாற்றி இருக்கிறது. நீங்கள் சொல்வதெல்லாம் சரி. ஆனால் இதற்கு மணிமாறன் சம்மதிக்க வேண்டுமே மன்னவா? சம்மதிக்க வைப்போம். இது பற்றி அவனுடைய தந்தை மார்த்தாண்டரிடம் கலந்து பேசுவோம். நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் இதற்கு மணிமாறன் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுப்பான் என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை, நிச்சயமாக மணிமாறன் மன்னவா, மன்னவா, என்னவாயிற்று மன்னவா? மன்னவா, என்னவாயிற்று மன்னவா? மன்னவா, யாரங்கே? நலா தலைவரே, எல்லாம் தயாராக இருக்கிறதா? தயாராக இருக்கிறது. சரி, புலவரின் கைகளை அவிழ்த்து விடு. உத்தரவு. தூக்குங்கள். வா தென்னவா, நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கிறாய். என்ன தலைவரே, நம் வீரர்கள் அனைவரும் மூட்டை முடிச்சுகளுடன் நிற்கிறார்கள். நாம் நம் இருப்பிடத்தை மாற்றப் போகிறோம். அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. தலைவரே, நாம் எதற்காக நம் இருப்பிடத்தை மாற்ற வேண்டும்? முத்துநகைக்கும் பார்த்திபனுக்கும் நம் இருப்பிடம் தெரிந்துவிட்டது. அதற்காகத்தான் இந்த மாற்றம். தெரியட்டுமே. அவர்களுக்காக அஞ்சி நாம் இருக்கும் இடத்தை ஏன் மாற்ற வேண்டும்? நம் இருப்பிடம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் அது நமக்கு சாதகம்தானே? தென்னவா, நீ என்ன சொல்கிறாய்? நம் இருப்பிடம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் அவர்களின் அடுத்த நடவடிக்கை புலவர் காரிக்கண்ணனாரை மீட்கும் முயற்சிதானே. எதிரியின் அடுத்த நடவடிக்கை என்னவென்று தெரிந்துவிட்டாலே நமக்கு பாதி வெற்றிதானே. புரியவில்லை. நம் இருப்பிடத்தை நாம் மாற்ற வேண்டாம் என்கிறேன். இங்கேயே தொடர்ந்து இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இது பழைய இடம், பூம்புகாருக்கு அருகிலேயே இருக்கிறது. நினைத்த மாத்திரத்தில் நம் வேளிர்களை தொடர்பு கொள்ளவும் சோழர்களின் நடவடிக்கைகளை நோட்டமிடவும் இந்த இடம்தான் நமக்கு சாதகமாக இருக்கும். பாண்டிய நாடு, சோழ நாடு என்று ஆங்காங்கே பரவி இருக்கும் வேளிர்களை அதிக எண்ணிக்கையில் இங்கு வரவழைப்போம். அவர்களை நம் இருப்பிடத்தை சுற்றி ஆங்காங்கே மறைத்து வைப்போம். நம்முடைய இருப்பிடம் பார்த்திபனுக்கும் முத்துநகைக்கும் தெரிந்துவிட்டதனால் எப்படியும் புலவர் காரிக்கண்ணனாரை மீட்பதற்காக இந்த காட்டிற்கு அவர்கள் வருவார்கள். அப்பொழுது அவர்களை சுற்றி வளைத்து நாம் அவர்களை சிறைப்பிடித்து விடுவோம்.
3 பேரையும் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறோம் என்று தெரிந்தாலே சோழ மன்னரும் பாண்டிய மன்னரும் வேளிர்களின் பலத்தை அறிந்து அதிர்ச்சி அடைவார்கள் அல்லவா? தென்னவா தென்னவா, இப்பொழுது நீ கூறியது அருமையான யோசனைதான். நீ சிந்தித்த கோணத்தில் நான் சிந்திக்கவே இல்லை, பார்த்தாயா? சிந்தித்திருந்தால் இந்த இருப்பிடத்தை மாற்றும் எண்ணமே எனக்கு வந்திருக்காது. ஆனால் பார்த்திபனையும் முத்துநகையையும் வளைத்து பிடிக்க நீ கூறிய யோசனையை இந்த இருப்பிடத்திலிருந்துதான் நிறைவேற்ற வேண்டும் என்று இல்லை, வேறு இருப்பிடத்திலிருந்தும் நாம் தாராளமாக நிறைவேற்றலாம். இல்லை தலைவரே, நான் எதற்காக அப்படி சொன்னேன் என்றால்... கவலைப்படாதே தென்னவா, இந்த இருப்பிடத்தை நிச்சயம் நான் மாற்ற மாட்டேன். நம் வேளிர் கூட்டத்திலேயே இருந்து கொண்டு நமக்கு எதிராக குழிப்பறிக்கும் ஒரு சில குள்ள நரிகள் நம் வேளிர் கூட்டத்தில் இருக்கிறதாம். அந்த இன துரோகிகளை அடையாளம் கண்டு நான் களை எடுக்கப் போகிறேன். களை எடுத்த அந்த அற்ப பதிர்களை இந்த இடத்தில்தான் பலியிடப் போகிறேன். அதற்காக இந்த இடத்தில் நான் பலிபீடம் அமைக்கப் போகிறேன். அந்த பலிபீடம் எதிர்காலத்தில் வேளிர்களுக்கு துரோகம் செய்யும் எண்ணம் கொண்டவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும் அல்லவா? அதனால்தான் இந்த இருப்பிடத்தை விட்டு புலவர் காரிக்கண்ணனார் உட்பட நாங்கள் எல்லோரும் வேறு இடத்திற்கு சென்றாலும் உன்னை மட்டும் இங்கேயே விட்டுவிட்டு போகலாம் என முடிவு செய்திருக்கிறேன். ஏன் தலைவரே, எதற்காக என்னை மட்டும் இங்கு விட்டுச் செல்கிறீர்கள்? ஏனென்றால் நம் வேளிர் குடிக்கு எதிராக செயல்படும் இன துரோகிகளை நான் அடையாளம் கண்ட முதல் துரோகி நீதானே. நீதான் என் முதல் பலி. தென்னவா, இந்த காட்டில் உள்ள மூங்கில்களின் உரசலிலும் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிப்பவன் நான். நீயும் காரிக்கண்ணனாரும் பேசிய ரகசிய பேச்சையா கண்டுபிடிக்க முடியாது? தங்கள் மகள் முத்துநகை சோழ தளபதி பார்த்திபன் மூலம் இந்த காட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டவன். இப்பொழுது கூட நான் உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த காட்டிற்கு வந்திருக்கிறேன். கூடிய விரைவில் முத்துநகை மற்றும் பார்த்திபன் துணையோடு உங்களை இங்கிருந்து பூம்புகாருக்கு அழைத்துச் சென்று விடுவேன். இழுத்து வாருங்கள் இந்த புலவரை. எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது மலர்கொடி. பயப்படாதீர்கள் அத்தையாரே, மாமாவிற்கு ஒன்றுமில்லை, சிறு மயக்கம்தான். இல்லை மலர்கொடி, இவர் உடல் நலம் தேறிவிட்டார், எழுந்து நடக்கத் தொடங்கி விட்டார், இனி ஆரோக்கியமாகி விடுவார் என்று மலை போல் நம்பிக்கொண்டிருந்தேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே இவர் பூரண குணமடைந்து விடுவார், கவலைப்படாதீர்கள். மன்னவா, என்ன நடந்தது? நான், நமது மன்னர் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். பொதுப்படையான விஷயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில் மணிமாறனை பற்றிய பேச்சு எழுந்தது. நான் மன்னரிடம் செழியன் வகித்து வந்த முதன்மை தளபதி பதவியை
தாங்கள் மணிமாறனுக்கு தந்ததிலிருந்து அவனின் நடவடிக்கைகள் மாறிவிட்டது என்று நான் கூறினேன். மணிமாறன் இப்பொழுது பல வகையான தடுமாற்றத்தில் இருக்கிறான். அவனுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும். இதை பற்றி அவன் தந்தையார் மார்த்தாண்டனிடம் உரையாட வேண்டும் என்று கூறினார். மணிமாறனை பற்றி அவர் பேசிக்கொண்டே வந்தபோது திடீரென்று வலிப்பு போல் கழுத்து வெட்ட ஆரம்பித்து விட்டது. அதைக் கண்ட நான் பதறியடித்து என்னவோ ஏதோ என்று அவர் அருகில் சென்று பார்ப்பதற்குள் மன்னர் மயங்கி விழுந்து விட்டார். வேண்டாம் மன்னவா, வேண்டாம், சிரமப்படாதீர்கள். இப்பொழுது உங்களுக்கு தேவை ஓய்வு. தங்களுக்கு நான் புகட்டிய கஷாயம் உங்கள் உடலுக்கு தெம்பையும் ஓய்வையும் தரும். நன்றாக ஓய்விடுங்கள். வைத்தியரே, மன்னரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? அவருக்கு ஏன் திடீரென்று வலிப்பு போல் மயக்கம் வந்தது? நம் மன்னருக்கு வந்திருக்கும் நோயின் தன்மையே இப்படித்தான். எப்பொழுது என்ன ஆகும் என்று யாராலும் கணித்து சொல்லிவிட முடியாது. உடல்நிலை நன்றாக தேறிக்கொண்டு வரும். எதிர்பாராத நேரத்தில் இப்படி திடீரென்று பாதிப்புக்கு உள்ளாகிவிடும். மன்னரை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள். அவருக்கு தேவை பரிபூரண ஓய்வு. ஓரிரு நாட்களுக்கு அவர் நன்றாக ஓய்வெடுக்கட்டும். நான் மாலையில் மீண்டும் வந்து பார்க்கிறேன். நான் வருகிறேன். என் தாயார் விரும்பி தந்ததை, அதை அவருடைய பாரம்பரிய நகை என்று கருதியதை, தனக்கு மருமகளாக வரப்போகிறவளுக்கு தான் தர வேண்டும் என்று வைத்திருந்ததை தானே தந்து என் கையால் உனக்கு அணிவித்த மணிமாலையை சாதாரண மாலையாக நினைத்து அலட்சியத்தால் தொலைத்து விட்டாள். நீ இதற்கு மேல் இங்கு இருக்க வேண்டாம். உனக்கும் எனக்கும் திருமண நாள் நிச்சயமாகும் வரை நீ சோழ நாட்டிலேயே இரு. அதற்கு பின்னர் உன்னை நான் பாண்டிய நாட்டிற்கு அழைத்து வருகிறேன். தாமரை, 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 நீ எங்கே சென்றாய்? உன்னை நான் எங்கே என்று போய் தேடுவது? எளிதில் புண்படக்கூடிய மெல்லிய இதயம் படைத்தவள் நீ என்பது எனக்கு தெரிந்திருந்தும் ஏதோ ஒரு கோப உணர்ச்சியால் நான் சற்று கடுமையாக உன்னிடத்தில் பேசியது தவறுதான். அதற்காக என்னை விட்டுவிட்டு நீ போய்விடுவதா? ஐயோ தாமரை, நீ எங்கே இருக்கிறாய்?
என்னவாயிற்று? என்ன யோசனை? அது அது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எப்படி இருந்தால் எனக்கு என்ன? நீங்கள் யாரை பற்றி சிந்திக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு நான் யார்? தவறாக நினைத்துக் கொள்ளாதே. பழைய நினைவுகளில் மூழ்கி இருந்ததால் உன்னோடு இயல்பாக பேச முடியவில்லை. அதனால் என்ன? உங்களுக்கு இங்கே ஏதாவது வசதி குறைவாக இருக்கிறதா என்று கேட்பதற்காக வந்தேன். எங்கள் மாளிகையில் கூட நான் இவ்வளவு வசதியாக இருந்ததில்லை. தூதுவழி, எங்கள் ரோமாபுரி உங்களுக்கு எப்படி இருக்கிறது? பிடித்திருக்கிறதா? ரோமாபுரியை பிடிக்காதவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? பல வரலாற்றுச் சுவடுகள் பதிந்துள்ள செனட் சபையை பார்த்த பிரமிப்பே இன்னும் எனக்கு நீங்கவில்லை. இன்னும் நீங்கள் பார்த்து கழித்திட வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கின்றன. ரோமாபுரியையே பல என மின்னும் அழகு திருநகரமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் எங்கள் அகஸ்டஸ் பெருமகனார். சிப்பியோ கூட அப்படித்தான் சொன்னார். ஒரு நாளைக்கு ஸ்டாட்டிலங் டுராஸ் எனும் அரைவற்ற கலையரங்குக்கு செல்வோம். அங்கே வீரர்கள் விலங்குகளோடு போர் புரிவார்கள். மிகவும் வேடிக்கையாக இருக்கும். என்ன சொல்கிறாய் ஜூனோ? விலங்குகளோடு யுத்தம் செய்வது வேடிக்கை நிகழ்ச்சியா? எங்கள் நாட்டில் வெகு காலமாக இப்படித்தான் நடந்து வருகிறது. சிங்கத்திற்கும் மனிதனுக்கும் சண்டை நடக்கும். அப்போது சிங்கம் அவனை கால் நகங்களாலும் கோரிய பற்களாலும் நாராய் கிழித்து போடும். அந்த சிங்கத்திடம் அகப்பட்டவன் கதறி துடிப்பான். அவன் உடலிலிருந்து உதிர வெள்ளம் பாய ரோமானியர்களின் ஆர்ப்பரிப்பு அதிகமாகுமே தவிர எவரும் அனுதாபம் காட்ட மாட்டார்கள். இதென்ன விபரீதம்? ரோமானியர்கள் மிருகங்களை விட மிருக மனம் கொண்டவர்களாக மாறிவிட்டார்களா? ஒரு மனிதன் இறப்பதை, அதிலும் ஒரு சிங்கத்தால் சின்னா பின்னமாக கிழிக்கப்பட்டு இறப்பதை மகிழ்ச்சியாக ஆரவாரம் செய்தபடி வேடிக்கை பார்ப்பார்களா? அவர்கள் இதயங்கள் அவ்வளவு கேவலமாகவா பழுதுபட்டிருக்கின்றன? என்ன ஜூனோ? நல்ல வேலை. எதற்கு? நாம் எழுவர் மட்டுமே உரையாடும் போது இதை சொன்னீர்களே, அதற்குத்தான். ஏன்? ஒரு நாட்டின் பாரம்பரிய நிகழ்ச்சியை பழிப்பது தேச துரோக குற்றம் அல்லவா? இனி நீங்கள் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு மற்றவர்கள் முன்னால் பேசிவிடாதீர்கள். நீ சொல்வதும் சரிதான். ஆனால் என்னால் அப்படி ஒரு நிகழ்ச்சியை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. சிங்கத்துடன் மட்டும்தான் இப்படி சண்டை நடக்குமா? அல்லது வேறு மிருகங்களும் இடம் பெறுமா? ஏன்? வேங்கை புலியை ஏவி விடுவார்கள். காண்ட மிருகத்தோடு மோத விடுவார்கள். இதற்கெல்லாம் ரோமாபுரி வீரர்கள் முன்வருகிறார்களா? வெளியில் உள்ள எந்த வீரனும் அதற்கு செல்வதில்லை. ஆயுள் தண்டனை கைதிகள், மரண தண்டனை பெற்றவர்கள், போர்க்களத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகள் ஆகியோரைத்தான் அந்த மிருகங்களோடு சண்டையிட பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கா என்னை ஒரு நாள் போகலாம் என்று சொன்னாய்? நான் அங்கு வரவே மாட்டேன். கவலைப்படாதீர்கள். சில நாட்களில் மனிதனும் மட்டுமே மோதும் மற்போர் நடைபெறும். அதை காண்பதில் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நாளில் நிச்சயம் வருகிறேன். அது போதும். இப்போது என்னோடு புறப்படுங்கள். எதற்கு? இன்றைய இரவு எங்கள் அகஸ்டஸ் பெருமகனார் தங்களை முன்னிலைப்படுத்தி தமது மாளிகையில் ஒரு விருந்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். விருந்தா? எதற்கு? எங்கள் நாட்டு புகழ்மிக்க எழுத்தாளர்கள், கவிஞர்கள், அரசியல் பிரமுகர்கள், கலை வல்லுநர்கள் ஆகியவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டுமாம். அதற்காகத்தான் தனியாக இப்படி ஒரு விருந்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அங்கு யார் யார் வருவார்கள்? அதை நான் இப்பொழுதே சொல்லிவிட்டால் எப்படி? அகஸ்டஸ் பெருமகனார் தான் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறாரே. அதனால் அங்கேயே வந்து அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். தங்கள் மகள் முத்துநகை சோழ தளபதி பார்த்திபன் மூலம் இந்த காட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டவன். உருவங்கிற வலை பின்னும் அந்த வலை பாச வலையாவும் இருக்கும், பாசாங்கு வலையாவும் இருக்கும்.